ஒவ்வொரு தமிழனும் ஒரு கணம் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஆயுத போராட்டம் முடிச்ச பிறகு அங்கே இருக்கிற சட்டங்கள், முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழால சிறுபான்மையினர், அதாவது தமிழர்கள் அடக்கி ஒடுக்கப்படுற தருணத்தில் எங்களுக்கான நீதி நியாயங்களை வெளிப்படையாக கூற முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற உறவுகள் ஒன்றாக கைகோத்து இந்த ஐநா பேரவை முக்கியமான இடங்களில் அங்கே நடக்கிற முக்கிய குற்றங்கள், இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை, அதாவது சிங்கள ஆதிக்கத்தால் அங்கே நடந்தேறிய இனப்படுகொலை, இந்த புத்தவிகார பிரச்சனைகள், காணி அபகரிப்பு பிரச்சனைகள், இதே போல் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற நடந்தேறிய கொடூரங்களுக்கு அநீதிகளை தட்டி கேட்கிற நிலைமைகளில் புலம்பெயர் தேசங்களில் இருந்துதான் குரல்கள் அதிக அளவு கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த சூழ்ச்சி வலைக்குள்ள நீங்கள் சிக்கினீங்களோ தெரியல. இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு இது பிரிவாக பிளவுபட்டு உங்களுக்குள்ள உங்களை அடிச்சு கொள்றீங்க. இவ்வளவு காலம் நீங்கள் தட்டி கேட்ட இந்த யுத்த குற்றம் சம்பந்தமான விடயங்கள் எங்கே? இந்த வடக்கு கிழக்கில் தமிழர் தாயங்களுக்குள்ள சிங்கள ஆதிக்கம் செலுத்துறதுக்கான நடைமுறைகளை அரசு முன்னெடுக்கல அதற்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் எங்கே? இன்றைக்கு செம்மணி புதைக்குழி தொடர்பாக தோண்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட உறவுகள், எத்தனை வருடங்களுக்கு முன்னால் அளிக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கோரி நீங்கள் எடுத்து காய்நகர்த்தி கொண்டு போன விடயங்கள் எல்லாம் எங்கே? சூழ்ச்சிக்குள்ளே விழுந்துட்டீங்க. தமிழர்களை பிளவுபட வச்சு உங்களுக்குள்ள, நான் ஏற்கனவே நிறைய முதலும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நான் அடைய சிங்கள அரசு உங்களுக்குள்ள பிரச்சனையை தோண்டி விட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ள அடிபடுற நாயலண்டா அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் மாறி மாறி அடிபட்டு கொண்டிருக்கீங்க. அப்போ அவன் தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்துறான்னு சொன்னால் அவன் செலுத்தினா போல வீரவணக்கம் ஆயிருமாடா? தலைவர் செத்துருவாராடா? தலைவர் இல்லையென்று போயிடுவாராடா? நம்ம அதை கதைக்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம கதைக்க வேண்டிய டைமில் கதைச்சோம். அதை அவங்களுக்கு கேட்குற மாதிரி இல்லை, அவங்களுக்கு செவிடங்க அதில் சங்கூதுற மாதிரி அவன் ஏதோ செய்கிறான். அப்போ நம்ம அதை விட்டு போட்டு நம்ம இங்கே இருந்து எங்களோட ஈழத்துக்காக என்ன செய்யணும்டா அதை யோசிப்போம். நீங்களும் நாங்களும் அவங்களும் நாங்களும் அடிபட்டு கொண்டு கேட்கல, தமிழருக்குள்ளேயே நாங்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் தட்டி கேட்க வேண்டிய விஷயங்களை சிங்கள அரசு ரகசியமாக காய் நகர்த்தி அதை முடிச்சு வைக்க போகிறான். நான் ஏற்கனவே சொல்றது போல ஆயுத போராட்டம் மௌனிச்ச பிறகு அரசியல் ரீதியாக காய் நகர்த்துறதுக்கான வழிமுறைகளை கொண்டு போறதுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் தமிழர் பக்கம் இல்லை, தமிழ் மக்களுக்காகவும் இல்லை. தங்களோட சொந்த பிரச்சனைகளும் சொந்த வாழ்க்கை வாழ்றதுக்கும் அவங்கள அரசியல் காய் நகர்த்தி போனாங்க. கிட்டடியில் நீங்கள் எல்லாம் அரைஞ்சு எல்லாம் புரிஞ்சிட்டீங்க. மக்கள் இனி மக்களுக்காக யார் இருக்கிறா? மக்களுக்காக மக்கள் தான் இருக்கிறான். ஆனால் இலங்கை என்ற ஒரு நாட்டில் சிங்கள ஆதிக்கம் தங்களுக்கு ஏற்ற வகையில் சட்டங்களை இயற்றி தமிழரை சிறுபான்மை ஒடுக்குறதுக்காக, அடக்கி ஒடுக்குறதுக்காக சட்டங்களை வச்சிருக்கும் போது அவங்களாலேயே முடியாது. அப்போ புலம்பெயர் தேசங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே இருந்து நீங்கள் தலைவரை சொல்லி காசு சேர்க்கிறீங்களோ பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஈழத்தில் இருக்க போராளிகளை சொல்லி காசு சேர்க்கிறீங்களோ பிரச்சனை இல்லை. நல்லா திண்டு குடிச்சு கூத்தாடிங்க, அது வேற விஷயம். இல்லாட்டி அரசு தர சலுகைகள் எடுத்து நல்லா இருங்கோ. ஆனால் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து இங்கே இருந்து தட்டி கேட்க வேண்டிய விஷயங்கள் சிலதுகள் இருக்குது. அதுகளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு போகிற மாதிரியே இன்னும் முன்னகர்த்தி போகணுமே தவிர, இன்றைக்கு பாருங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாக உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை தோட்டி வச்சுட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் நாய் மாதிரி அடிபடுறோம். அதாவது நாங்கள் தமிழர்கள் நாய்கள் மாதிரி அடிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சிங்களவன் நினைச்சதை சாதிக்கப்படுறோம். எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் நீங்கள் புது ஒரு யுகத்தை உருவாக்க போகிறோம், புது ஒரு இளைஞர் சமுதாயத்துக்கு எங்களோட விடுதலை போராட்டத்தை கையில் கொடுத்து விட போகிறோம்னு சொல்லி ஏதோ புதுமையை காணுறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. நீ ஒரு போலீஸாக இருக்கேன்னு சொன்னால் இப்போ கல்லண்ட பக்கம் யோசிக்கணும். ஆனால் நீ அதை யோசிக்காம நீ செய்கிறான் சரியான்னு சொல்லி முன்னெடுத்து கொண்டு போகிற. ஆனால் அடுத்த வருஷம் மே 18 இனப்படுதலுக்கான நினைவேந்தல் இல்லையா இலங்கையில்? யுத்த வெற்றி நாளா என்னென்னு சொன்னால் முடிச்சிட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிச்சிட்டீங்கല്ലോ. நீங்கள் முடித்தது உங்களோட நலனுக்காக தெரியும். யாருமே மக்களை யோசிக்கல. ஈழத்தில் ஒரு ஆள் 2 பேர்கிட்ட போய் வீடியோக்கள் எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பி போட்டு நீங்கள் இங்கே முடிச்சிட்டீங்க, சாப்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அங்கே நடக்க போகிற பிரச்சனைகளை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்ணால். அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டியது உடைந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்க உறவுகள். அப்போ நீங்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ள நாய் மாதிரி அடிபட உங்களை விட்டுட்டான்னு சொன்னால் நீ நான் சொல்லி நாங்கள்லாம் அடிபட்டு கொண்டு இருப்போம். ஆனால் சிங்கள அரசு அங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் காய் நகர்த்தி கொண்டு சரியாக கொண்டு போகுது. தமிழனா இருங்க, சனத்தோட சனமா இனமா இருந்து தமிழன் என்ற உணர்வோட தமிழனா இருங்க. கொண்டு போகிற இலக்கு பாதை எங்களுக்கு மறக்காமல் இருக்கணும், மறக்கடிக்கப்படாமல் இருக்கணும். ஆனால் இப்போ அது மறக்கடிக்கப்பட முயற்சிகள் சூழ்ச்சிகள் நடந்து